ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பிருந்தாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே கூடயே விஜயும் வந்துருந்தாங்க. வந்ததுமே விஜய் பார்த்தோம்னா அவங்க பிருந்தாவை போட்டு ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு பேசவும், இதனால் மனசு உடஞ்சி அவங்க பிருந்தா பார்த்தோம்னா ஒரு தப்பான முடிவு எடுத்துருந்தாங்க. அடுத்து விஜய் அழைச்சிட்டு கார்த்தி நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே விஜயை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்காக அங்கே வந்த அப்படிங்கும்போது, ஆமாம் இன்னொரு பொண்ணை பார்க்குறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா எந்த பொண்டாட்டி தான் பேசாமல் அமைதியாக இருப்பா, அதனால தான் நான் வந்தேன். நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் அங்கே போனீங்க அப்படின்னு விஜய் அவங்க கார்த்திகிட்ட கேட்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காத. நான் ஒன்று விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கிடலை. உண்மையை சொல்ல போனாக்கி நீ என்னை ஏமாற்றி தான் நீ இந்த தாலியே நீ வாங்கியிருக்கிற. நீ சொல்கிற மாதிரிக்கெலாம் நான் தப்பு பண்ணவே இல்லை. இது எல்லாமே உன்னுடைய ஏமாத்து வேலை தான். ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்குள்ள ஆதாரம் தான் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லவோ, என்ன கார்த்தி மச்சா இந்த மாதிரிக்கெலாம் அபாண்டமாக என் மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறீங்க. எந்த பொண்ணாவது இந்த மாதிரிக்கெலாம் சொல்லுவாளா என்ன பொய் அப்படிங்கும்போது, எந்த பொண்ணு சொல்ல மாட்டா, ஆனால் நீ சொல்லுவ. நீ ஆக மொத்தத்தில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே வேறன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது. நீ நல்லவ மாதிரிக்கு வேஷத்தை போட்டு இந்த வீட்டுக்கு வந்ததே இந்த குடும்பத்தோட கதையை முடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கார்த்தி விஜயை பற்றி அப்படியே உண்மையானதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னது நம்ம இந்த குடும்பத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை அப்படியே புட்டு புட்டு இவர் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இவர் உண்மையாக வச்சு சொல்கிறாரா, இல்லைனா கோவத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னு விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ராமச்சந்திரன் வந்துருந்தாங்க. என்னடா இங்கே ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்பா நான் உண்மையை சொல்கிறேன்ப்பா, நான் தப்பு பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு அவள் கழுத்தில் நீ தாலி கட்டியாச்சுது. இதுக்கு பிறகு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. அவள் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்பா ஏன்பா நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இவள் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க, ஆனால் உங்கள் மகன் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களாப்பா. என்னால் பிருந்தாவோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா? நாங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும்னு தெரிஞ்சு தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதிச்சிங்க. ஆனால் இப்போ பிருந்தாவோட நிலைமையை நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிங்களாப்பா அப்படிங்கும்போது, என்னடா பேசிகிட்டு இருக்கிற, அந்த பொண்ணோட முகத்தில் நான் பார்க்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்திட்டேன். இப்போ என்னென்னா பிருந்தாவை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிறியா, அவளை பற்றி பேசுகிற உடைய அருகதையும் உனக்கு கிடையாது அப்படிங்கவும், உடனே விஜய் சொல்கிறாங்க, மாமா என்னால் தானே மாமா பிருந்தா காலத்தில் ஒரு தாலி கட்டாமல் போயிட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நீங்கள் பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா என் கதையை நான் முடிச்சிருப்பேன். அவரும் அவள் இஷ்டப்பட்ட மாதிரிக்கு பிருந்தா காலத்தில் தாலியை கட்டியிருப்பார்ல. நீங்கள் எதுக்கு மாமா இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ரொம்ப நல்லவங்க போல் நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரன் கிட்ட. அப்போ கார்த்தி விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு நீ ரொம்ப நல்லவ போல் வேஷம் போட்டிருக்காதுன்னு அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி மச்சான் இப்படி என் மேலே அபாண்டமாக பழி சுமத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி இந்த மாதிரிக்கு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா நீங்களும் ஒரு பேச விட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எந்த பொண்ணாவது இந்த மாதிரிக்கு பழைய சமப்பாளா அப்படின்னு சொல்லவும், உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, விஜய் நீ தப்பாக நினச்சிக்காத விஜய், அவன் போக போக கண்டிப்பாக உன்னை பற்றி புரிஞ்சுப்பான், அதனால நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது கார்த்தியை போட்டு ராமச்சந்திரன் திட்டிக்கிட்டு போகிறாங்க. இதனால கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம என்ன சொன்னாலும் சரிதான், அப்பா நம்ப மாட்டுக்கார, என்ன பண்ணுறதுக்கு, இவ அந்த அளவுக்கு நடித்து நாடகம் மாட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க கார்த்தி விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி கோவத்தோட மொட்டை மாடிக்கு போகவும், அப்போ மாறனும் வீராவும் அங்கே வராங்க. என்ன கார்த்தி இந்த மாதிரிலாம் நீ விஜய்கிட்ட நடந்துட்டு இருக்கலாமா, என்ன இருந்தாலும் சரிதான், அவ கழுத்துல நீ தாலி கட்டியாச்சுது, இன்னும் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, நீ பிருந்தாவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மறந்துடுவா, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறமா அவ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மறந்துடுவா, ஆனா கொஞ்ச நாளைக்கு அவ இப்படிதான் இருப்பா, நீங்க அவளை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, விஜயோட வாழ்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்றாங்க, அப்பா தான் நான் சொல்றதை நம்ப மாட்டுக்காருனா, நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்களே, நான் தப்பே பண்ணலன்னு சொன்னேன், ஏன் எல்லாரும் என்னை பற்றி நினைக்க மாட்டேங்கிறீங்க, அவள் பேசுகிறத கேட்குறீங்களே தவிர நான் பேசுகிறது யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா, கண்மணியும் ராகவும் அங்கேருந்து கத்திக்கிட்டு வராங்க. அவங்களோட சத்தங்கிட்டே உங்க 3 கீழே இறங்கி போகிறாங்க. என்னாச்சு கண்மணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிருந்தா இந்த மாதிரிக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம், அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு கண்மணி அழுதுகிட்டே சொல்லவும், இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் நினைக்கிறாங்க, ஓஹோ நான் நினச்ச மாதிரிக்கு எல்லாம் சரியாக நடந்து போச்சா, இப்போ அவள் கதையை முடிக்கிறதுக்காக அவளே தேர்ந்தெடுத்துட்டாளா, இன்னும் அவ்வளோதான் நம்மளுக்கு தொந்தரவாக இருந்து அவள் கதையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நீ நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்களா, பிருந்தாவால் என்னை மறக்கவே முடியாது, என்னாலையும் பிருந்தாவை மறக்கவே முடியாது, நான் இப்போவுமே பிருந்தாவை பார்க்கறதுக்காக போக போகிறேன், இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வீரா மாறன் ராமச்சந்திரன் இவங்க எல்லாரும் தடுக்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கிற,
பிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறான்னா அதுக்கு காரணமே நீ தான். இப்போ திரும்ப போய் நீ என்ன பண்ண போற, ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்துக்கோ, இது எல்லாத்துக்கான நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை பார்த்து வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வாமா நம்ம போய் பிருந்தாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி இப்போ என்னடா பண்ணுறதுக்கு, பிருந்தா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டா, அவளுக்கு ஒன்றும் நடந்துடக்கூடாது, அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அத்தை நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவளுக்கு அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இப்போவுமே பிருந்தாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இங்கே பாரு இப்போதைக்கு நீ வராத, நீ வந்தேன்னா கண்டிப்பாக வந்து அங்கே பிரச்சனை தான் நடக்கும், அதனால நீ வராத, அங்கே என்ன நடந்தாலும் சரி தான், நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து இங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ பிருந்தாவோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ கண்மணி வீராவும் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு பிருந்தாவுக்கு அப்படிங்கும்போது அப்போ பிருந்தா வந்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பிருந்தாவை போட்டு திட்டுனா அப்படிங்கவும், என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்போ ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது கார்த்தி விஜய் அங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சம்பந்தி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, அப்போ அங்கே நடந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, விஜய் இப்படி வந்து பிருந்தாவை போட்டு தப்பாக பேசிட்டு போனா அதனால தான் மனசு உடைஞ்சி பிருந்தா இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தாவோட அம்மா வந்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. விஜய் எதுக்காக இந்த மாதிரிலாம் தப்பாக பேசினா, அதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். கார்த்தி எதுக்காக இப்போ பிருந்தாவை பார்க்க போனா, அதனால தானே கோவத்தோட விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறா அப்படின்னு கார்த்தி மேலே ராமச்சந்திரனுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி எதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க